ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து ஒரு ப்ரௌனி, சஜ்ஜியான ப்ரௌனி வந்து எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து 180 கிராம் வந்து டார்க் சாக்லேட்டும் 70 கிராம் பட்டரும் வந்து மெல்ட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரௌனி வந்து உங்களுக்கு ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்கள் செய்யவே தெரியல, இதுதான் ஃபஸ்ட் டைம்னா கூட உங்களுக்கு வந்து சக்ஸஸாக வந்துடும். ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்து சூப்பராக வந்துடும் இந்த ப்ரௌனி. இந்த மாதிரி வந்து ரெண்டுத்தையுமே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து சுகர் சேர்க்க போகிறோம். நாட்டு சர்க்கரை, ஒயிட் சுகர் ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த சாக்லேட் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். மோல்டோடைய பிராண்டு டார்க் காம்பவுண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். பட்டர் வந்து மில்க் மிஸ்ட்டு வந்து பட்டர் அன்சால்ட்டட் வந்து எடுத்துக்கோங்க 70 கிராம். ஓகேவா? இந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து 80 கிராம் வந்து ஒயிட் சுகர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ப்ரௌன் சுகர் வந்து இப்போ வந்து என்கிட்ட அவைலபிளாக இல்லை, அதனால வந்து நான் 80 கிராம் வந்து ஒயிட் சுகரை நல்லா பவுட்ரு பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து பீட்ரு வச்சுருக்கீங்கன்னா சுகரை வந்து பவுட்ரு பண்ணாமே ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஹேண்டில் மிக்ஸ் பண்ணுறதுனால நல்லா பவுட்ரு பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 2 முட்டையை எடுத்து அதை வந்து 2 முட்டையும் வந்து உடச்சி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பிகினராக இருந்தால் ஒன்று ஒன்றா மிக்ஸ் பண்ணுங்கள் பொறுமையாக. இல்லை நீங்கள் நல்லா செய்வீங்க, இதுக்கு முன்னாடி செஞ்சுருக்கீங்கன்னா 2 முட்டையுமே ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு மிக்ஸ் பண்ணும் போது நல்லா கெட்டியாக வந்துடும். நீங்கள் பயந்துட வேண்டாம், என்ன இது கெட்டியாக வந்துருச்சுன்ட்டு. நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ண ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டும் நீங்கள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ வந்து 70 கிராம் மைதா வந்து எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு மிக்ஸ் பண்ணும்போது நல்லா கட்டியாக ஆகும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணோடனே 1 ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுட்ரு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு டின்னில் வந்து பட்டர் ஷீட் போட்டு இந்த மாதிரி வந்து பேட்டரை ஊற்றிக்கோங்க. இதுக்கு மேலே வந்து நான் வந்து முந்திரி பருப்பு, நட்ஸு, அப்புறம் வந்து சாக்லேட்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி, என்ன ஃப்ளேவரோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஓவனில் வந்து 180 டிகிரியில் வந்து நான் வச்சுருக்கேன். 180 டிகிரி செல்சியஸு 30 மினிட்ஸ் வச்சுருக்கேன் நான். அதுக்குள்ளேயே வந்து அது பேக் ஆகிடும். 30 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. 180 டிகிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நல்லா ஃபஜ்ஜியான ப்ரௌனி வந்து ரெடி ஆகிடும் 180 டிகிரிக்கு அப்புறம். பாருங்கள், இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.